வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரே ஃபேமிலி இதில் ஒரு 10 ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. அந்த 10 ப்ளவுஸுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபுல்லாக போட் நெக் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 மட்டும் வந்து ரவுண்ட் நெக் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஹெவி ஒர்க்கு. ரேட் சொல்ல முடியாது. நீங்கள் ரேட் இந்த ப்ளவுஸ்க்கு ரேட் தேவை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ரேட் சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு கலர் வருது. சில்வரு, காப்பரு, லைட் சில்வரு, டார்க் சில்வரு, காப்பர் கலரு, டல் கோல்டு, டார்க் கோல்டுன்னு ஒவ்வொரு சேரீலையும் ஒவ்வொரு கலரு ஜருகை வந்திருக்குது. அந்த ஒவ்வொரு கலர் ஜருகிக்குமே ஒவ்வொரு கலர் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நாங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். நாங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரீக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் எல்லாமே குவாலிட்டியாக காட்டுது. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாம் ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ரேட் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பிளாக் ஆன்டிக்கு, அதாவது வெந்தய கலர் மாதிரி டார்க் வெந்தய கலரில் ஒய்லட் கலர் பார்டரு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன்டிக்ஸ் கலர் வந்திருக்கு, ஜருகை வந்திருக்கு. ஃபுல்லாகவே பிளாக் ஆன்டிக் ஜருகை வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாக் ஆன்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சேரீயில் என்ன கோல்டு வருதோ அதே கோல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கீழே ஏங்கிங்கும் அதே கலரில் ஏங்கிங் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காஸ்ட்லியான ஸ்டோனு, சர்தோசி, பெரிய ஸ்டோனு, பீட்ஸு, ஜமிக்கி போட்டுட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா ஜமிக்கி போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா போட் நெக்கில் நல்லா ஏங்கிங் அழகாக பிளாக் ஆன்டிக்கில் ஏங்கிங் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் யூஸ்வலாக எப்பவுமே யூனெக்கு, ஃப்ரென்சஸ் கட்டிங் போட்டு யூனெக் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்டோனெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சேரீயோட கலரில், சேரீயோட கலர்லேயே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். அழகாக மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஏங்கிங் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஏங்கிங் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸு. இது லைட் கோல்டு கலரில், அதாவது லைட் கோல்டு கலர் ஃபினிஷிங் வந்திருக்கு. ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைட் கோல்டு கலர் வந்திருக்கு. ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாகவே லைட் கோல்டு கலர் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட் கோல்டு கலரில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சேரீயில் என்ன கோல்டு வருதோ அதே கோல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஜமிக்கி, ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜமிக்கி போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு, சல்ல வேலை எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஸ்லீவில் நெட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே நெட்டு கொடுத்துட்டு நெட்டில் பார்த்தீங்கன்னா ஜமிக்கி போட்டுட்டு த்ரெட்டில் லோட் கொடுத்துருக்கோம். பேக் நெக்கு போட் நெக் வருது. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட் நெக் வருது. இது பார்த்தீங்கன்னா லைட் கோல்டு கலர் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் கோல்டு கலர் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு லைட் கோல்டு கலர் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா அழகாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலரு, ஃபுல்லாகவே சில்வர் கலர். ஆனியன் பிங்க் கலரு, ஃபுல்லாகவே சில்வர் கலரு. இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டீரியல் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டல் ஏங்கிங் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுவும் போட் நெக்கு. போட் நெக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே சைடில் ஷோல்டரில் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சைடில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஜர்தோசி கொடுத்துருக்கோம், ஸ்டோன் கொடுத்துருக்கோம், அதாவது ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். பிங்க் கலர்லேயே த்ரெட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட்டும் பிங்க்கும் ஜர்தோசி மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்க அப்படின்னா ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் ரேட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம், ரேட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கும் லைட் கோல்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலர், பிங்க் கலர் பார்டர். இதில் நான் நல்லா டார்க் கோல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், நல்லா டார்க் கோல்டை. இது பாருங்கள், சேரீயோட கலரில் நெட்டு வச்சுருக்கோம். இந்த ரவுண்ட் டிசைனில் சேரீயோட கலரில் நெட்டு வச்சுருக்கோம். மீதி எல்லாமே ப்ளவுஸ் கலரில் நெட்டு வச்சுருக்கோம். இந்த பீக்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த மயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோன் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம், கட் பீட் போட்டிருக்கோம், ஜர்தோசி போட்டிருக்கோம். இது பாருங்கள், ஜர்தோசி போட்டிருக்கோம். பேக் ஃபுல்லாகவே நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம். நல்லா ஏங்கிங் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், பேக் ஃபுல்லாகவே நல்லா ஹெவியான ஒர்க்கு, ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சுகர் பீடு போட்டு நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா அழகான கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாகவே ஜர்தோசி போட்டு நல்லா அழகான ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா ஹெவியான ஒர்க்கு. இந்த ஒர்க்கு ரேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா ஹெவியான ஒர்க்கு. இந்த சேரீயோட ப்ளவுஸு, இந்த சேரீ இது நல்லா ஹெவியான சேரீ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் பல்லாக்கு டிசைன் போட்டிருக்கோம். நல்லா
டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பல்லாக் டிசைன் போட்டிருக்கோம். நல்லா இதில் பார்த்தீங்கன்னா டார்க் கோல்டு வருது. இதுலேயும் டார்க் கோல்டு கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். டார்க் கோல்டு கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஃபுல்லாகவே செல்லா வேலை, அதாவது ஜர்தோசிலேயே செல்லா வேலை பார்த்து ஜர்கன் ஸ்டோன் போட்டிருக்கோம். நல்ல ஹெவியான ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். பாருங்கள், நல்ல ஹெவியான ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஜமிக்கி போட்டிருக்கோம், ஃபுல்லாகவே ஜிமிக்கி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், கையில் பார்த்தீங்கன்னா 2 பீகாக், ஒரு பீகாக் போட்டிருக்கோம். பீகாக் ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சு நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பீட்ஸ் வச்சு நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம். கை ஃபுல்லாகவே நல்லா கட் பீடு, ஜர்தோசி, பீட்ஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு இதெல்லாமே நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நல்ல மூர்த்த லுக் சாரீ. இது மூர்த்தத்தோட லுக் சாரீ பாருங்கள், நல்ல பிரைட்னஸ்ஸு. இது சாரியோட இந்த ப்ளவுஸ் போடும்போது நல்லா லுக்காக தெரியும். பாருங்கள், நல்ல லுக்காக தெரியும். இந்த சாரீ, இது ப்ளவுஸு. இந்த சாரியில் என்ன கலர் மெட்டீரியல் வருதோ அதே கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா லிட்டில் இருக்குது. பாருங்கள், நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரு, கிரே கலர் பார்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் கலர் ஜருகை வந்திருக்கு. காப்பர் கலர் ஜருகை வந்திருக்கனால காப்பர் கலர் மெட்டீரியல் வச்சே யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், காப்பர் கலர் மெட்டீரியல் வச்சே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா நெட்டு கொடுத்துருக்கோம். வி ஷேப்பில் நெட்டு கொடுத்துருக்கோம். வி ஷேப்பில் நெட்டு கொடுத்துட்டு இதில் கட் ஒர்க் கொடுத்துட்டு குட்டி குட்டி ஒர்க்காக, மைல் ரூட் ஒர்க்காக பீட்ஸ் ஜாஸ்தி போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஜர்தோசி வரும், ஃபுல்லாக பீட்ஸ் வரும். பாருங்கள், கையில் நல்லா பார்டர் ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா காப்பர் கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா யூனிக்காக காப்பர் கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வி நெக் போட்டு ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா ஃப்ரண்ட்ஸ் நாட் போட்டு பீட்ஸ் போட்டு கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். இதில் காப்பர் கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சேரீயில் என்ன கலர் வருதோ அந்த கலர் காப்பர் கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது சேரீ கலரில் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது சேரீ, இது ப்ளவுஸு. சேரீயில் என்ன கலர் வருதோ அதே மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர், ஒய்லட் கலர் பார்டர், ஃபுல்லாகவே சில்வர் கலர். பாருங்கள், சில்வர் கலர் நாங்கள் பாருங்கள் சில்வர் கலர் ஒர்க்கே பண்ணியிருக்கோம். சேரீயில் ஃபுல்லாக நல்லா லைன் வருது சில்வர் கலர் மெட்டீரியல் வச்சு. இந்த சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் அதிகமாக போடலை, கிளாஸ் பீட் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி, கலர் பீட்ஸு, சேரீ கலர் த்ரெட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டோனு, முத்து பீட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இது வந்து சேரீ கலர்லேயே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சேரீயில் என்ன கலர் வருதோ அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் வித் டார்க் கோல்டு கலர் ப்ளவுஸ். எல்லோ கலர் சேரீ, ப்ளூ கலரு, டார்க் கோல்டு கலர் ஜருகை வருது உள்ள. அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கோல்டு கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா செல்லா வேலை சேரீயோட கலர் மிக்ஸ் பண்ணி மிரர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் ஃபுல்லாகவே நல்லா ஜர்தோசி, கோதுமை பீடெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சேரீ. க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில்வர் கலர் ஜருகை, சில்வர் கலர் ப்ளவுஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரிங் நாட் போட்டிருக்கோம். அதாவது சில்வர் கலர் ரிங் நாட்டு, சேரீ கலர் ரிங் நாட் போட்டு ஃபுல்லாக ஜர்தோசி கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா போட் நெக்கு, கட்டிங் ஒர்க்கு. இதில் ஃபுல்லாகவே ரிங் நாட் போட்டிருக்கோம். ரிங் நாட் போட்டு ஒர்க் பண்ணி தைச்சிருக்கோம். இதில் பூரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கட் பீடு ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரு, சில்வர் கலர் ப்ளவுஸு, ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று எம்ப்ராய்டிங் யூனிட்லேயே நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு காட்டியிருக்கிறோம். இப்போ வந்து பெரிய பீட்ஸ் என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் எம்ப்ராய்டிங் யூனிட் போயிட்டு அது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ லைவாக போடுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.